நீங்கள் சொன்னது அருமையாக சொன்னீங்க. மிதுன ராசி எப்பயுமே வந்து இதுவா அதுவா இந்த சாய்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமே இருப்பாங்க. மனசில் ஊருக்கு போகலாமா வேண்டாமா. இப்போ உங்களை மனநிலை சொன்ன பார்த்தீங்களா, குழப்பமான மனநிலை, அது தெளிவாகிறதுக்கு ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து இரண்டாவது விஷயமா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? சிலருக்கு குலதெய்வம் இல்லைங்க அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேசதா. நலமே சூழ்க, எல்லோருக்கும் நல்லெண்ணங்களே விதைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவு உங்கள் கண்களில் இப்போ பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 3 விஷயம் நிச்சயம் நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இவற்றை விளக்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் மிகவுமே அறிமுகமான ஹீலர் கோபி சரவணன் அவர்கள் தான் நம்மளுடைய இந்த பதிவுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இல்ல தாந்திரீக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் வேணுமோ ரொம்ப அழகா தெளிவா எளிமையா எடுத்து சொல்லக்கூடிய நபர். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குறிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் தெரியாது, இல்லைனா எனக்கு வந்து பிறந்த நேரம் தெரியாது, ஆனால் என்னுடைய ஜாதகம் எதிர்காலம் இதை நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பாஸ்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வல்லுநராக இருக்கிறாரு. இப்போ கோபி சரவணன் அவர்கள் மூலமாக தான் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் மேடம். குருவே சரணம், குருவே துணை. நிச்சயமா குரு அருள் இருந்தால் தான் எல்லோருக்குமே அந்த திருவினுடைய அருளும் கிடைக்கும். நீங்கள் இந்த பதிவை இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த குருவினுடைய ஆசைகள் மூலமாக தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்ன சார், ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன். நார்மலாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயங்கள் மேடம். ஒன்று ஹெல்த் விஷயம். நம்ம உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாமே அனுபவிக்க முடியும். அடுத்தது இது அனுபவிக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். நமக்கு நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு பொருளாதாரம், ரெண்டாவது தேவை காசு பணம் வேணும் நிச்சயமாக, அது பொருளாதாரம். அடுத்தது மனசு நிம்மதியாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பணம் இருக்குது, மனசு நிம்மதி இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும். அடுத்த உறவுகள் எல்லாமே இருந்தாலும் உறவுகள் வீட்டில் இருந்தால் இப்போ கோடியாக பணம் இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஆனால் உறவுகளே யாரும் இல்லை, யார்கிட்ட போய் என்ன பேச போகிறோம். அப்போ உறவுகள் தேவை. இது எல்லாமே அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக இறைவனோட அருள் நமக்கு தேவை. குரு அருள், இறைவருள் நமக்கு தேவை, திருவருள் தேவை. அந்த திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த 5 விஷயம் தான் எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த 5 விஷயத்தில் ஒரு ராசிக்குமே இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஏதோ ஒரு 3 விஷயம், ஒரு ராசிக்கு ஒரு 3ஆக இருக்கலாம், இன்னொரு ராசிக்கு இன்னொரு 3, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க போகுது. அந்த நடக்க போகிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம அதுக்காக என்ன சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதை செய்யும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமா, அது அவங்களுக்கு நல்லதா இல்லை பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. ரொம்ப சூப்பர் சார். காலம் கிரக நிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை தவிர்த்துக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே ஆவலாக காத்துட்ருக்கேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய ஹீலர் கோபி சரவணன் அவர்களுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும், ப்ரைவேட்டாக கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆன்லைன்லையும் கொடுக்குறாரு, இல்லை நேரடியாக போய் எனக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்கணும், இங்க சொல்றது இல்லாம கேட்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான வழியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து அவருடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பா கொடுங்க. ஸோ மேஷம் ரிஷபம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுன ராசி அன்பர்கள். எப்பவுமே 2 இடத்துலையும் மாட்டிப்பாங்க. இதை செய்யறதா செய்ய வேணாமா, போலாமா வேணாமா, இந்த மதில் மேல் பூனை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பீங்க. பட் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு 3 விஷயம் கன்ஃபார்மாக, இந்த 3ல் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாரு. என்னன்னு கேட்டுருவோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னது அருமையாக சொன்னீங்க. மிதுன ராசி எப்பயுமே வந்து இதுவா அதுவா இந்த சாய்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமே இருப்பாங்க. மனசில் ஒரு ஊருக்கு போகலாமா வேண்டாமா,
இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு போகலாமான்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது கல்யாணம் முடிஞ்சு போச்சா அப்படி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சுச்சோ இப்போ அந்த குழப்பத்திலே இருக்கிறவங்களுக்கு இந்த மனக்குழப்பம் சரியாகிறதுக்காகவே, அவங்க மனநிலை சரியாகிறதுக்காக, அதாவது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில். எல்லா நேரங்கள்லையும் எப்பயுமே நமக்கு ஒரு டிசிஷன் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம் ஒரு ஆப்ஷன், பார்க்காம ஸ்கிப் பண்ணுறது 2வது ஆப்ஷன். பார்த்தா வாழ்க்கை மாறும், வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். பார்க்கலன்னா அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி மாறும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, 12Bன்னு ஒரு படம் வந்துச்சு. பஸ் ஏறினா ஒரு கதை, பஸ் ஏறலனா ஒரு கதை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா நேரங்களையும் எப்பயுமே ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு உங்களுக்கு உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் அக்கறை இருக்குன்னு அர்த்தம். சூப்பர் சார், சூப்பர். அதனால தான் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம் இல்லை. இப்போ தொடர்ந்து பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கை மாறுது. என்னென்ன மாறப்போகுதுன்னு கேட்குறீங்களா? இப்போ உங்களை மனநிலை சொன்ன பார்த்தீங்களா, குழப்பமான மனநிலை, அது தெளிவாகிறதுக்கு ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, யார் மூலமா, எப்படி சார் இது? யார் மூலியமாக வேணாலும் கிடைக்கும். மேபி உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், மேபி உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், மேபி உங்கள் பசங்களாக இருக்கலாம், மேபி பக்கத்து வீட்டு குழந்தையா கூட இருக்கலாம், மேபி ரோட்டில் போகிற நாய் கூட இருக்கலாம். நான் ஏன் இதை கேட்குறேன்னா, எளிமையாக கிடைக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் அறிவுரை மட்டும்தான். இதில் யார் சொல்கிறத எடுத்துக்கிறது, இவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்களா, இல்லை நம்ம முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி போய் நமக்கே ஏதாவது செஞ்சுருவாங்களான்ற ஒரு பயம் இருக்கும். அதனால தான் அதை உறுதியாக நான் கேட்குறேன். அறிவுரை அப்படின்றது எந்த மாதிரி ரூபத்தில் வரும், அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த தைரியமாக எடுத்துக்கிறதுக்கான ஏதேனும் வழியை சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் அறிவுரைனா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுறதுலாம் இருக்காது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்போ என்னடா பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, நிச்சயமாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கேருந்தோ ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். வெற்றி நிச்சயம் அப்படின்னு நீங்கள் பாட்டு சத்தம் கேட்கும். அந்த வார்த்தை மட்டும் தான் கேட்கும், அதுக்கப்புறம் பாட்டு கேட்காது. இப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது, பிரபஞ்சம் கொடுக்குற அறிவுரை. இப்போ யாரோ ஃபோனில் பேசியிருப்பாங்க, செய் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். அவங்க ஃபோனில் யாரோடய பேசிட்டு இருப்பாங்க, நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். எஸ், உங்களுக்கான சொல்ல புத்திமதி. அதாவது இது அறிவுரைங்கிறது கூப்பிட்டு உட்கார வச்சு நீ இதை படித்தா நல்லாயிருக்கும், அதை பண்ண நல்லாயிருக்கும், அந்த மாதிரி அட்வைஸ்லாம் கிடைக்கும். எங்கேருந்தோ நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த அறிவுரை நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், குழப்பத்தை கொஞ்ச நேரம் அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மனசை அமைதியாக வச்சுட்டு, பிரபஞ்சமே உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுக்கு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க, கொடுத்துருங்க மொத்தமாக அவங்கக்கிட்ட. நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே போகிற மூச்சு காற்றை வெளியில் நம்மளால் விட முடியாது, வெளியில் போன மூச்சு காற்றை நம்மளால் உள்ளே எடுக்க முடியாது. எல்லாம் அங்கேருந்து தான் வருது நமக்கு. ஸோ அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனசை அமைதியாக வச்சுட்டிங்கன்னா பிரபஞ்சம் சொல்கிறது உங்களுக்கு காதில் கேட்கும். அந்த பிரபஞ்சம் சொல்கிற அறிவுரை உங்களுக்கானது, நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுக்கானது. இதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை மாறும். நீங்கள் மனசில் அமைதியாக வச்சுருங்க. ஓகே, ஸோ மனசை அப்படியே அமைதியாக வச்சுக்கோங்க. என்ன அலைகளை ரொம்ப ஓட விடாமல் அப்படியே ஒரு சரி நிலையில் வச்சுருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டுமே கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். அது ஆழமாக நீங்கள் சிந்திக்கும் போது இந்த பிரபஞ்சம் அதற்கான பதிலை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மனசு அமைதியாக இருக்கும்போது தான் அந்த பதில் நம்ம காதுகளுக்கு ஒலிக்கும். அப்படி இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட அறிவுரை ஒன்று சொல்ல போகுது. அந்த அறிவுரை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வரப்போகுது. அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிதுனத்துக்கு. ஸோ அடுத்து 2வது விஷயமா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? அடுத்தது நீங்கள் ஒரு முக்கியமான கோயில் போக வேண்டியது இருக்குது. அதுவும் நீங்கள் மனசில் எந்த கடவுள் நீங்கள் மனசார இவங்க தான்ப்பா எனக்கு விநாயகர் தான்ப்பா எனக்கு, வெங்கடாஜலபதி தான்ப்பா எனக்கு, நான் திருப்பதி போய் ஆகணும்ப்பா, நான் பழனி போய் ஆகணும்ப்பா, முருகர் தான் அப்படின்னு உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த சாமி நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அந்த கோயில் நிச்சயமாக போயிட்டு வாங்க. ஓகே, நீங்கள் செய்ய வேண்டியது இது. இதை போயிட்டு வந்தீங்கனாலே அங்கே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்படிலாம் அங்கே போயிட்டு வந்த பிறகு வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயங்கள் அதாவது 2வதா நீங்கள் 2 அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொன்னது உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அறிவுரை. நீங்கள் முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு அடுத்தது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடுத்ததாக நீங்கள் இதை செய்யுங்க. இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும். திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. அது ஏன் எதுக்குன்றது அப்புறமா நம்ம இன்னொரு பதிவில் பார்த்துக்கலாம். எந்த கோயில் பண்ணால் நமக்கு ஒரு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். அங்கே போய் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அங்கே போய் நீங்கள் லட்டு வாங்கி சாப்பிட்றது, இல்லை பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் பிரசாதம் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. அங்கே போய் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அமைதியாக உட்காந்துருங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் எந்த கோயில் போய் மொத்தமாக அவர்கிட்ட கொடுத்துட்டு அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காந்தாலே உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் என்ன ஏற்பட்டால், என்ன மாற்றம் ஏற்பட்டால், என்ன மனநிலை உங்களுக்கு சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறுமோ அந்த மனநிலை உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். சூப்பர் சூப்பர் சார். இப்போ இதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது. ஒரு சிலர் இப்போ கோயில் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை எப்போவுமே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கோயிலுக்கு இறைவன் நம்மளை கூப்பிட்றாரு போல இருக்கு, நம்ம போயிட்டு வந்துடலான்னு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது. எந்த கோயிலுக்கு
போகிறதுனே தெரியல, யாரை கேட்டாலும் ஆளுக்கு ஒவ்வொரு கோயில் சொல்கிறாங்களே, எதை நான் சூஸ் பண்ணுறது, இப்போ எனக்கு இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, எந்த கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுன ராசிகள் இருப்பாங்க இல்லையா? நிச்சயமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே ஆமாங்க கரெக்ட் இதுவா அதுவான்னு செலக்ட் பண்ண ஆப்ஷன்லேயே இருக்கக்கூடியவங்க. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சா குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. சிறப்பு சார். குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துருங்க. அப்படி குலதெய்வம் எனக்கு யாருன்னே தெரியலங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்கிறது சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம அதையும் நம்ம அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா? குலதெய்வத்தையும் கண்டுபிடிக்கிறது என்ன வழிமுறை சொல்கிறோம், அவங்க செய்யும்போது அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு கிடைக்கும். சரி. சிலருக்கு குலதெய்வம் இல்லைங்க அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் உங்கள் வீட்டில் இருந்து மேற்கு திசையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் போயிட்டு வாங்க. ஓகே. ஸோ மேற்கு திசையில் உங்களுக்கு சொன்ன உடனே இந்த கோயில் தான் இருக்குது அப்படின்னு மனசில் தோணுது பார்த்தீங்களா, அந்த கோயில் தான் நீங்கள் போக வேண்டிய கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குழப்ப நிலையே அடைய வேண்டாம், இல்லை இதுவா அதுவா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கே போக வேண்டாம் அப்படின்றதையும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிறப்பான இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். சிறப்பான 2 விஷயங்களும் மிதுனத்துக்காக சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்த போகிறது, இன்னொன்று இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நடத்த போகிறது, அதாவது ஆலயம் போக போகிறீங்க அப்படின்னு. இந்த 3வது விஷயம் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் வேகமாக தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. அது முக்கியமா மருத்துவ முறை தாங்க. உங்க உடல்ல கை வலிக்குது, கால் வலிக்குது, என்ன மருத்துவம் பலன் குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு மருந்தில்லா மருத்துவம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது கிடைக்கும் போது அதை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் ரீதியான ப்ராப்ளம் சரியாகும். ஓகே. மருந்தில்லா மருத்துவம்ன்றது பலவிதமான மருத்துவங்கள் இருக்குது இல்லைங்களா? மலர் மருத்துவம் மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஹீலிங் இருக்குது, ரெய்க்கி இருக்குது, இதெல்லாமே மருந்தில்லா மருத்துவம் தான் இல்லைங்களா? இந்த மாதிரி மாற்று மருத்துவத்தை இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கிற பிரச்சனைக்கு எதன் மூலமாக தீர்வு கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. அதற்கு தான் பதில் சொல்லியிருக்கு இந்த பிரபஞ்சம். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே மருந்தே இல்லாத மருத்துவத்தில் எது உங்களுக்கு மீதுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு இந்த பதிவு மூலமாக கோபி சரவணன் அவர்களை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. அவருடைய கான்டாக்ட் எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட தேவையான அட்வைஸ் கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய மருத்துவத்தை நீங்கள் தாராளமாக நம்பிக்கையாக எடுத்துக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸோ ஹீலர் கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்கள் இந்த 12 ராசிக்காரர்களில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பர்சனலாக போய் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனம் விட்டு பேசி கேட்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. வயதானவங்களாக இருக்கிறவங்க பட் எனக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, மனசில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ஹீலிங் கிடைக்குமா, இந்த ரெய்க்கி எனக்கு வந்து கிடைக்குமா, இல்லைனா எனக்கு வந்து பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட பேசி விளக்கம் வாங்கிட்டு உங்களுக்கு மன உறுதியாக இருக்குது நான் இவர்கிட்ட எடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு முறை எடுத்து பாருங்கள். அதனுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த குட் நியூஸஸை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற அந்த வழிமுறையும் ரொம்ப எளிமையாக கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா ராசிகளுக்கும் சொன்னது ரொம்ப பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அந்தந்த ராசிக்கு அந்தந்த நிலைகள் இருக்கிறதுன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு அவங்களோட லக்னம், அவங்களுடைய கட்டம், அவங்களோட தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசும்போது இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் தெளிவான பரிகாரங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லாருக்குமே சந்தோஷமா ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா நம்மளுடைய கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. பல வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்கு. எந்த வழிமுறை உங்களுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு முறை கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது எனக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுடைய பொறுப்பு தான். நிச்சயமாக அதையும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்கள்.